இஸ்லாம் முகமது நபி சொல்லியிருக்கிற கருத்து எல்லாருக்கும் உதவி. மகேஷ் பாபு ஆசிரியர் எல்லாருக்கும் உதவிகள் செய்யணும். நீங்கள் கண் தானம் அந்த ரத்த தானத்தை வரவேற்கிறீங்க. இப்போ நான் உடல் தானம் பண்ணியிருக்கிறேன். திருவாரூர் அரசுல உடல் தானம் என் மனைவி நான் பண்ணியிருக்கிறேன். ஒரு ஒரு செய்திகளை பார்த்தேன். இதை முகமது நபி ஏற்கவில்லைன்னு சொல்கிறாங்க. அதுவும் ஒரு உதவி தானே. உடலை தானம் செய்வது ஒரு உதவி தானே. அதை பற்றி ஒரு பிரமணிக்கு சொல்லுங்கள். ஐயா அவர்கள் கேட்குறாங்க என்னன்னா, உடல் தானத்தை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது, நபிகள் நாயகம் என்ன சொல்றாங்க என்று கேட்கிறாங்க. அதுல அவங்க குறிப்பிடும் போது கண் தானத்தையும் ரத்த தானத்தையும் நீங்க ஏத்துக்கிறீங்கன்றதே சொன்னாங்க. அது உண்மைதான். ரத்த தானத்தை நம்முடைய ஜமாத்து தான் மெயினா பண்றோம். அதாவது தமிழகத்தில் கிட்டத்தட்ட 18 ஆண்டுகளுக்கு மேலாக மாநிலத்திலேயே முதலிடத்தை பெறக்கூடிய ஜமாத்து எங்கள் ஜமாத்து தான். அதாவது ரத்த தானத்துல பல இயக்கங்கள் இருக்கிறது, பல கட்சிகள், பல தன்னார்வ இயக்கங்கள் எல்லாம் இந்த பணியை முன்னெடுத்து செய்கின்றார்கள். ஆனா தமிழகத்திலேயே 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 17 ஆண்டுகளுக்கும் மேலாக இரத்த தானத்தில் நாங்கள் முதலிடத்தில் இருக்கிறோம். அப்ப எங்களுடைய ரத்தத்தை நாங்க கொடுக்கும் போது மதம் பார்த்து, ஜாதி பார்த்து, யாருக்கு போகுது, முஸ்லீமுக்கு போகுதா, இந்துவுக்கு போகுதா என்ன நாங்க பாக்குறதே கிடையாது. சொல்ல போனா எங்களை அழிக்க வேண்டும் என்ற சிந்தனை கொண்ட இந்த இந்துத்துவ மக்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, அந்த அந்த பின்னணியில உள்ள மக்களுக்கும் கூட எங்கள் ரத்தங்கள் போகிறது. நாங்கள் அதை விகாரமாக பார்ப்பதே கிடையாது. இந்த ஒரு தகவலை நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம். கண்தானமும் அதே மாதிரிதான். இறந்ததற்கு பிறகு அந்த கண்தானம் செய்வதை நாங்கள் அனுமதிக்கப்பட்டதாகவே கருதுகிறோம். கண்தானம் மட்டுமல்ல, உறுப்பு தானங்களும் அப்படி இருக்கிறது. இப்ப கிட்னி இருக்குன்னு, சிறுநீரகம் இருக்கு. இறந்த சில மணி நேரங்களுக்குள்ளாக அந்த சிறுநீரகத்தை எடுத்துவிட்டால் அதை இன்னொருவருக்கு பொருத்த முடியும். அது மாதிரி உடலில் இருந்து எடுக்கக்கூடிய சில ஆர்கன்களை ஒரு குறிப்பிட்ட காலங்கள் அது உயிரோடு இருக்கும், அதை எடுத்து நம்ம இன்னொருத்தருக்கு பொருத்தலாம். இதையும் நாங்கள் மறுப்பதில்லை. கண்தானம் ரத்த தானம் மட்டுமல்ல, கண்தானம், இரத்த தானம், கிட்னி, அது மாதிரியான விஷயங்களையும் கூட நாங்கள் அனுமதிக்கப்பட்டதாகவே கருதுகிறோம் தானம் செய்வதை. ஏன்னா எங்களுக்கு இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்கிறது என்றால், பமன் அகியாகா பக்க அன்னமா அகியன் நாச ஜமீஆ, ஒரு மனிதரை வாழ வைத்தவர் உலகிலே இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் வாழ வைத்தவரை போல. எங்களுக்கு குர்ஆன் சொல்லக்கூடிய அறிவுரை, நீ ஒரு மனுஷனை வாழ வை, அதுல மதம் பார்க்க தேவையில்லை. இந்துவை கூட வாழ வைக்கலாம், ஒரு கிறிஸ்தவரை கூட வாழ வைக்கலாம், ஒரு நாத்திகரை கூட வாழ வைக்கலாம், எந்த மனிதரையும் கூட வாழ வைக்கலாம். நீ ஒரு மனிதரை வாழ வைத்தால் உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் வாழ வச்சதற்கு அது சமம் என்பதை போன்ற அறிவுரைகள் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதை சில பேர் கடைபிடிக்கவும் செய்கிறார்கள். நாங்களும் அதை பற்றி பிரச்சாரங்களை மக்கள்கிட்ட கொண்டு போகிறோம். அவங்க இறுதியா என்ன கேட்கிறாங்கன்னா, உடல் தானம் செய்யலாமான்னு கேட்கிறாங்க. இந்த உடல் தானம் என்பது என்னன்னு சொன்னா, பெரும்பாலும் ரிசர்ச் பர்பஸ்க்கு பயன்படுத்துவாங்க. இப்ப மருத்துவ கல்லூரிக்கு தன்னுடைய உடலை தானம், அதை நீங்க கேட்குறீங்க. ஒரு மருத்துவ கல்லூரிக்கு என்னுடைய உடலை தானமா கொடுத்துறேன்னு சொன்னா, அந்த இறந்த உடலை எரிக்கவும் மாட்டார்கள். முஸ்லிம்கள் புதைக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி புதைக்கவும் மாட்டாங்க. கிறிஸ்தவங்களை பெட்டியில வச்சு அடக்கம் பண்றாங்கல்ல, அந்த மாதிரியும் பண்ண மாட்டாங்க. அந்த உடலை அந்த துறையிட்ட ஒப்படைச்சுவாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா, அதுல இருந்து பல ஆராய்ச்சிகள் செய்வதற்கு, மனித உறுப்புகளை பற்றி அறிந்து கொள்வதற்கு பயன்படுத்துவாங்களே, அதையே செய்ய மாட்டீங்கன்னு கேட்கிறாங்க. இதற்கு எங்கள் மார்க்கத்திலே அனுமதி கிடையாது. ஏன்னா இறந்த ஒருவருக்கு நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது. என்ன கடமைன்னு சொன்னா, அவரை நபி வழிப்படி நாங்கள் நல்லடக்கம் செய்ய வேண்டும். ஒரு மனிதன் மண்ணிலிருந்து தான் பிறந்திருக்கிறான். அவனுடைய அந்த இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய அடிப்படையிலே மனிதன் படைக்கப்பட்டது எங்க இருந்துதான்? மண்ணில் இருந்துதான். அதாவது முதல் மனிதர் ஆதம் என்று நாங்கள் நம்புகிறோம். அந்த ஆதம் என்பவரை இறைவன் படைக்கும் போது மண்ணை எடுத்துத்தான் அந்த ஆதம் நபியை படைக்கின்றான். இந்த மனிதனுடைய வாழ்க்கை முடிவு என்பதும் அந்த மண்ணில தான் இருக்கணும் என்பது இஸ்லாத்துடைய அடிப்படை. அந்த அடிப்படையிலே கண்தானம் பண்றதுனா பண்ணிக்கலாம், ஆனா உடல் இருக்குமே. கிட்னி தானம் பண்றதுனா பண்ணிக்கலாம், அங்கே உடல் இருக்கிறது. கொடுத்தது போக மீதி உள்ள உடலை நாங்கள் அடக்கம் செய்ய வேண்டும். இது எங்களுக்கு சொல்லப்பட்ட சட்டமாக இருக்கிறது. அப்ப நேரடியாக இதிலிருந்து இன்னொருவருக்கு ஒரு உயிர் கிடைக்கும், அதனால அவருக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கும் என்று வரக்கூடிய நேரத்திலே அதற்கு இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு அனுமதி கொடுக்கிறது. நாங்கள் அதை செய்கின்றோம். ஆனால் உடல் தானம் என்பது நாங்கள் அதை அப்படி எடுத்துக்கொள்ள முடியாது. அவர் உயிரை வாழ வைத்தார் என்பது நேரடியாக நடைபெறக்கூடிய விஷயமாக நாங்கள் பார்க்க முடியவில்லை. ஒரு ஆராய்ச்சிக்காக, ஒரு படிப்புக்காக, ஒரு விஷயத்தை மேம்படுத்துவதற்காக அவங்க பண்றாங்கன்னு சொன்னா, அதை மற்றவங்க பண்ணாங்கன்னா அது அவங்களுடைய விருப்பம். இஸ்லாமிய மார்க்கத்துடைய அடிப்படையில் அது எங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியம் கிடையாது. அதனால நாங்கள் கிட்னி தானத்துக்கு தயார், கண் தானத்துக்கு தயார், இரத்த தானத்துக்கு ஆல்ரெடி நாங்க அதுல
இறைவனின் கிருபையினால் நாங்கள் முதலிடத்திலே இருக்கின்றோம். இந்த உடல் தானம் என்பதில் மாத்திரம் எங்களுக்கு ஒரு உடன்பாடு இல்லாத காரணத்தினால் அதை நாங்கள் செய்வது கிடையாது.